ஹாய் ஆல் வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி வந்துட்டு மைவி3ல என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 71 டேரக்டர்ஸோட பெயில் வந்து என்னாச்சு அப்படிங்கிறத வந்து தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து 18 டிசம்பர், அதாவது புதன்கிழமை. ஸோ இன்றைக்கி வந்து டேட்டை வந்து தள்ளி வச்சுருக்காங்க, அதாவது 20ஆம் தேதி, வர டிசம்பர் 20ஆம் தேதி, அதாவது இன்னும் 2 நாளில் வெள்ளிக்கிழமை தான். இதோட நிறைய ஹியரிங் வந்து தள்ளி தள்ளி போயிட்டே இருந்திருக்கு. ஸோ இன்னி வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஸோ இன்னும் 2 நாள் வந்து தள்ளி வச்சுருக்காங்க. பெயில் எதனால் தள்ளி போகுது எதுவுமே வந்து நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம. இதற்கான தீர்வே இல்லை. எனக்கு மார்னிங்கே வந்துட்டு ஒரு டவுட் தான், எனக்கு வந்து கிடைக்குமா கிடைக்காதான்னு. பட் ஆனால் தள்ளி தள்ளி தான் போயிட்டே இருக்குது. எல்லாருமே வந்து ஹோப் வந்து இவ்வளோ நாள் வச்சுருந்தோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே தான் போகுது. ஸோ கோர்ட்டில் ஏன் இவ்வளோ நாள் வந்துட்டு தள்ளி தள்ளி போகுதுன்னே தெரியல. இதுக்கு மேலேயும் வந்து நம்ம வந்து பொறுமையாக தான் இருக்கணும், வேறு வழியே இல்லை. ஸோ வெயிட் பண்ணதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். எவ்வளோ தான் காலதாமதமானாலும் நல்ல விஷயம் நடந்தால் நல்லது தான். ஸோ நல்லது நடக்கும்னு நம்ம வந்து நம்பிட்டுருக்கலாம். நல்ல தீர்ப்பு கிடைக்கணும்னு வந்து நம்பலாம். ஸோ ஃப்ரைடே வந்துட்டு நல்ல ஒரு அப்டேட் வரும்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்களும் நம்புங்க. ஃப்ரைடே வந்துட்டு இன்னொரு அப்டேட்டில் மீட் பண்ணலாம். பாய் அண்ட் டேக் கேர்.